தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. என்னத்த சொல்கிறது போங்க. அங்கே எங்கேயும் பார்த்தோம்னா ஓட்டு போட்ட மக்கள் அந்தந்த தொகுதிக்கு செல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரை நான் முறையாக வச்சு செய்துங்கன்னா அது மேலே தப்பு கிடையாது. ஏதோ தேர்தல் நேரத்தில் கொடுத்த காசுக்கு வாங்கிட்டு குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் அவங்க ஓட்டை போட்டுடுச்சுங்க. அவங்க வரும்போது அவங்கள முற்றுகையிடுறதும் சத்தம் போடுறதும் கோஷம் போடுறதும் இது ஒரு குழப்பாக இருக்குது. ஆனால் இப்படியே இருக்குங்க. ஆனால் என்ன செய்யும், தேர்தல் நேரத்தில் திரும்ப அவனை காசு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு திரும்ப அவனுக்கே ஓட்டு போடுங்க. இதுதான் நடக்குது. எப்படின்னா ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர் போனதுக்கு மக்கள் வந்து கோஷமிட்டு முற்றுகையிட்டு போச்சுது. அப்புறம் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரத்தில் சேகர் பாபு போயிருக்காரு ஒரு கோயிலுக்கு தேரோட்டத்துக்கு. அப்போ மக்கள் வந்து பாரத மாதாக்கு மரோகரா முருகா அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. இந்து கோயிலில் இந்து பஜனை பாடியிருக்காங்க. அதுக்கு சேகர் பாபுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவர் அலுவலியா பாபு இல்லை, கிறிஸ்டின் சொல்லியிருந்தாக்கா, இயேசுனரை பற்றி சொல்லியிருந்தாக்கா, வேறு ஏதாவது மதத்தை பற்றி பேசியிருந்தா அவருக்கு கோபம் வந்திருக்காது. இந்து மதத்தில் இருந்துட்டு போலி வேஷம் போகிறாரில்ல சேகர் பாபு, டுபாக்கூர் பாபு, அவர் கோவம் வந்துட்டு சோத்தா திங்கிறியா இல்லை பிஏ திங்கிறியான்னு கேட்டிருக்காரு. ஆம்பளை இருந்தால் வாடான்னு இருக்காரு. ரைட்டு, ஓகே. இப்போ நீ கேட்டுட்ட இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போ? நல்லா சிந்திக்கணும். இது மக்கள் ஓட்டு போட்ட ஓட்டு பிச்சையில் தான் உன் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ உண்டியலை திருடி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. சொகுசாக இருக்க. ஏன்னா ரவுடிச மாரி பேசுகிறீங்க. மக்கள் போட்ட ஓட்டில் தான் நீங்களும் ஜெயிச்சிங்க. இல்லை கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சுன்னா அதை சொல்லுங்களாண்டா. அப்படி அவன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தேனி மாவட்டம் போனதுக்கு தங்கம் தென்னரசு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவரை வந்து மக்கள் முற்றுகையிட்டுருக்கு. அவர் உடனே இன்னும் பெரிய ரவுடி மாரி படத்தில் வர்ற மாரி நம்ம கபாலி மாரி கதவை திறந்துட்டு ஓடுறாரு. ஓடி பண்ணி எத்தனை பேரை நீ அடிச்சிருவ? அங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்குது. அந்தந்த மக்கள் ஒரு விரலை குத்துனா கூட உங்கள் உடம்பு தேராது. நீ வந்து இன்னமும் பெரிய கராத்தா மாஸ்டர் மாரி அரசு உங்கள்கிட்ட இருக்குது, ஆட்சி உங்கள் கையில் இருக்குங்கிறதால நீ ரவுடிசம் பண்ணுற. இதெல்லாம் என்னத்துக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்கள் நினைக்கலாம் இது அரசியலில் நடந்ததை பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. என்ன அதோடு இருங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க என்ன திரும்ப நம்ம தான் வருவோம், நம்ம சொன்ன அந்த மக்கள்லாம் கேட்கணுன்னு. அதெல்லாம் ஒரு காலத்துலையும் பழிக்காது, நடக்காது. ஆனால் உங்கள் ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, அதுதான் நல்லது. இப்போ உள்ள காலகட்டம் 2025 ஆடுனீங்க, 2026 அடக்கி வைங்க. அடக்கி வைக்கலன்னா மக்கள் உங்களை தேர்தல் நேரத்தில் முறையாக கவனித்து நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிவிடுங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு தகுந்த மாரி ரொம்ப வசப்படாதீங்க. வாயில் வந்ததெல்லாம் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அவ்வளவு அழிவு உங்களுக்கு தான், மக்களுக்கு கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டான் நம்ம மக்களை வந்து மிரட்டலாம், உருட்டலாம், அடிக்கலாம், எப்படி வேணால் பேசலான்னு. அது ஒரு காலத்திலும் கதைக்கு ஆகாது. நீங்கள் வீணாக போயிடுவீங்க. இந்தமாரி வேலை செய்யாத நிறுத்திக்கிங்க. அதுதான் நல்லது உங்களுக்கு.